Hi, hello, this is Staff CA 360. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படை சிங்கப்பெண் ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்டர்டே வீடியோ நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதில் வந்து எல்லாமே சேர்ந்து என்னென்ன இது வரைக்கும் சிஎம் அவர்களால் என்னென்ன இனிஷியேட்டிவ் எடுக்கப்பட்டுச்சு, என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்குது, அதில் இந்த ஸ்கீம் வந்துட்டு நேற்று வந்து முதல் ஒரு இனாக்ரேஷனாக பண்ணும் போது அது என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஓகேவா? ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போ சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை அப்படின்னு சொல்லும் போது அவங்க வந்து அதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு லோகோவாக வந்துட்டு ஒரு சைடு வந்துட்டு ஃபீமேல் நம்மளோட இந்த ஸ்பெஷல் ஃபோர்ஸ்க்கான அந்த போலீஸ் பர்சனல் இருக்காங்கல்ல அந்த உமன், ஸோ அவங்களோட ஒரு மாடலாகவும் இந்த சைடு வந்து லயனஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பெண் சிங்கத்தோட இதுவும் அந்தமாரி ஒரு லோகோ கொடுத்துருந்தாங்க. அண்டு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த யூனிஃபார்ம் கலர்ஸ் வந்துட்டு நேவி ப்ளூ, பிளாக் கேப்பு, காக்கி பேண்ட் இதெல்லாம் வந்துட்டு நம்ம பார்த்தோம். அண்ட் ஆல்சோ அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கே பவானீஸ்வரி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான் பார்த்தீங்கன்னா ஐஜி இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸாக வந்துட்டு இந்த ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸுக்கு இந்த சிறப்பு சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படைக்குனே வந்து ஐஜி அப்படின்னு சொல்லிட்டு கே பவானீஸ்வரி அவர்களை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஏற்கனவே 2013 கியூ பிரான்ச் அப்படின்னு சொல்லிட்டு சிஐடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அவங்க வந்துட்டு ஒர்க் பண்ணவங்க. ஓகேவா? ஸோ இவங்க வந்து ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர். ஸோ முன்னாடியே வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த கியூ பிரான்ச்சில் வந்துட்டு அவங்க வந்து அஸ் எஸ்பியாக ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அண்ட் அவங்க தான் வந்துட்டு இப்போ வந்து இந்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படை அப்படின்னு சொல்லக்கூடிய இதுக்கு வந்துட்டு ஐஜியாக அவங்கள நியமிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? சரி, நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஜூன் 9 ராஜரத்தினம் ஸ்டேடியமில் வந்துட்டு இந்த ப்ரோக்ராம் வந்து இனாக்ரேஷன் பண்ணாங்க. ராஜரத்தினம் ஸ்டேடியம், எக்மோர், சென்னையில் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். நம்மளுடைய சீஃப் மினிஸ்டர் சிஎம் ஜோசப் விஜய் அவர்கள் இனாக்ரேட் பண்ணி வச்சாங்க. அண்ட் இதுக்கான ஸ்பெஷல் அந்த பேட்ரோல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு வெஹிக்கிள், அந்த ஜீப் வந்துட்டு பார்த்திங்கன்னா இதுக்குன்னே ஸ்பெஷலாக இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் தனிப்பட்ட முறையில் இந்த ஒரு ஃபோர்ஸுக்குன்னே வந்து தனியான ஒரு ஜீப் மாடல் அவங்க வந்துட்டு இனாக்ரேட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அது இல்லாமல் வேறு என்ன இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் அப்படின்னா இந்த ஸ்கீம் சார்ந்து பார்த்திங்கன்னா வந்து சிஎம் அவர்கள் சொன்னதுபடி வந்து 354 crores வந்து தனியாக இந்த ஸ்கீம் அப்படிங்கிறதுக்குனே தனியாக ஒதுக்கியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இதில் ஏற்கனவே பார்த்திங்கன்னா வந்துட்டு 36 போலீஸ் பர்சனல்ஸ் பார்த்திங்கன்னா டிஎஸ்பி, இன்ஸ்பெக்டர், எஸ்ஐ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாமே இதில் வந்து சிறப்பாக செயல்படுறதுக்கு இவங்களை நியமிச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இப்போ வந்து 2500 வேகன்சிஸ் போட்டு அது மூலிமா இதில் வந்து பணி நிரப்புறதும் வந்து உண்டு. அதுக்கான வந்து ஒரு எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டியாகவும் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா அது நேற்று வந்து 2500 தான் சொன்னாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 2545 அதை மாற்றிருக்காங்க. அப்போ டோட்டலாக பார்த்திங்கன்னா 2545 வந்து எம்ப்ளாய்மெண்ட் இது மூலியமாக வந்துட்டு வருது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். ஓகேவா? ஸோ இந்த ஸ்பெஷல் போலீஸ் ஃபோர்ஸ்க்குனே ஆள் எடுக்கிறாங்க. இப்போ வந்து எப்போதுமே இப்போ வந்து தனியாக நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் ஃபோர்ஸில் இருக்கக்கூடிய பெண்களுமே நல்லா வந்து ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க தான். இருந்தாலும் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு பேட்ரோல் ஒரு சஸ்பீஷியஸாக இருக்கக்கூடிய இடங்கள்லாம் இருக்கணும் அப்படிங்கிறதப்ப இன்னும் வந்து கூடுதல் பலமாக இருக்கக்கூடிய பெண்களை தேர்ந்தெடுத்து தான் இந்த ஒரு பர்டிகுலர் ஒரு ஃபோர்ஸில் போட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். முழுக்க கே பவானீஸ்வரி அவர்கள் சொல்லும் போது என்னென்னா முழுக்க பெண்கள் அண்டு குழந்தைகளுடைய சேஃப்டி பர்பஸை என்ஷூர் பண்ணுறதுக்காக தான் மெயின்லி இந்த ஒரு ஸ்கீமை இனிஷியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னும் சொல்லிட்டு சொன்னாங்க. அண்டு இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கீமை நேற்று இனாக்ரேட் பண்ணும் போது நம்மளுடைய மகேஷ்குமார் அகர்வால் போலீஸ் டிபார்ட்மெண்ட் சார்பில் தானே பண்ணுறாங்க. அப்போ மகேஷ்குமார் அகர்வால் அப்படின்னு சொல்லக்கூடிய அவர் தான் நம்மளுடைய டிஜிபி ஆஃப் தமிழ்நாடு, டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ். ஸோ அவர் முன்னிலையில் தான் இது வந்து தொடங்கப்பட்டுச்சு. அண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா சாய்குமார் வந்து சீஃப் செக்ரட்டரி ஆஃப் தமிழ்நாடு அவரும் இருந்தார். அண்டு டிஜிபி வந்து அதுக்கப்புறம் வந்து சீஃப் செக்ரட்டரி, அதுக்கப்புறம் நம்மளுடைய சிஎம் அவர்கள் இருந்தார். இன்னும் மினிஸ்டர்ஸ் எல்லாருமே இருந்தாங்க. மினிஸ்டர்ஸ், எம்எல்ஏஸ் அண்ட் முக்கியமாக முன்னாடி டிஜிபியாக இருந்த சைலேந்திர பாபு அவர்கள், சங்கர் ஜிவால் எல்லாருமே வந்துட்டு இதில் கலந்துக்கிட்டாங்க. ஓகேவா? சரி, அப்போ வந்து இதில் வந்து மெயினாக வந்துட்டு இன்னும் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் சொல்லணும்னா வந்துட்டு நிறையா வந்து மியூசிக் சிங்கப்பெண்ணே அந்த பாடல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த ட்ரம்பெட்டில் வந்து வாட்ச் பண்ணாங்க. ஸோ சிறப்பாக இனாக்ரேஷன்ஸ்லாம் முடிஞ்சிடுச்சு. ஸோ இதில் மெயினாக இன்னும் சொல்கிறதுனா வந்து அந்த போலீஸ்க்கான அந்த பேட்ரோல் அப்படின்னு சொல்லக்கூடியது சிறப்பாக தனியாக இதுக்குன்னே செஞ்சுருக்காங்க. அண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா
இந்த ட்ரோன் பேட்ரோல்ஸ் அப்படிங்கிறத மெயினாக கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான். ஓகேவா? மாடர்ன் டெக்னாலஜியில் வெஹிக்கிள்ஸ் தான் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க, ட்ரோன் பேட்ரோல்ஸும் கொடுக்குறாங்க. முழுக்க முழுக்க இது ஒரு ஃபீல்டு ஒர்க்காக தான் இருக்க போது. எந்த இடத்துலலாம் அதிகமாக வந்துட்டு பார்த்திங்கன்னா எல்லாருமே பப்ளிக் நிறைய இருக்காங்க, அண்ட் ஆல்சோ எந்த இடத்துல தனியாக ஒரு இடத்துல வந்து இந்த இடத்துல போகிறப்ப ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராப்ளமேட்டிக் பப்ளிக் பிளேசஸ் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த மாதிரி இந்த பேட்ரோல் செயல்படும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அண்ட் இதில் வந்து இந்த பேட்ரோல்லே பார்த்தீங்கன்னா டீம் ஆஃப் மெம்பர்ஸ், டீம் ஆஃப் உமன் போலீஸஸாக இருந்தாங்கன்னா இது இன்னுமே கூடுதல் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறதும் வந்துட்டு ஒரு வகையில் வந்து நம்மளுக்கு யோசிச்சா ஒரு டீம் ஆஃப் உமன், டீம் ஆஃப் ஒரு கேர்ள்ஸ் இருந்தாங்கன்னா வந்துட்டு அது இன்னமும் வந்துட்டு அந்த படைக்கு இன்னும் பலம் கூட்டுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். சரியா? சரி, அது இல்லாமல் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து முதல் அச திருநங்கையாக வந்து திவ்யா காமராஜ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இந்த படையில் வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். ஓகேவா? திவ்யா காமராஜ் அவர்கள் ஆஸ் அ டிரான்ஸ்ஜெண்டராக இந்த படையில் வந்துட்டு முதல் ஒரு திருநங்கையாக இருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். மற்றபடி நேற்று பார்த்த மாதிரியே எல்லாமே வந்து வேறு என்ன. ஸோ நேற்று கூட வீடியோவில் வந்து ஜல் ஜீவன் மிஷனுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபண்டு ஒதுக்குறது சம்மந்தமாக வந்துட்டு எல்லா டேப் ஹோல்ட் கனெக்ஷன்ஸ் இன் தமிழ்நாடு எல்லாத்துக்குமே வந்து வாட்டர் 24/7 வந்துட்டு வரணும் அப்படிங்கிறத நம்ம சிஎம் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். சரியா? ஸோ அது வந்து ஜல் ஜீவன், ஓகே, மிஸ்பெல் பண்ணுற ஜல் சக்தி, ஜல் ஜீவன் அப்படிங்கிற அந்த மிஷனுக்கும் எல்லாம் செயல்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சிஎம் வந்து அடுத்தடுத்த அவரோட இனிஷியேட்டிவ்ஸை இப்போ வந்து பார்த்திங்கன்னா 125 டேஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்துட்டு நம்மளுக்கு பிபிஜி ராம்ஜின்னு சொல்லிட்டு நேம் மாற்றிருக்கு. அது தமிழ்நாடு சார்பில் நம்ம வந்து செயல்படுத்த போகிறோம். 60:40 ரேஷியோவில் அது வந்து செயல்பட போகுது. ஜூலை 1 பார்த்திங்கன்னா ஆல் ஸ்டேட்ஸ் ஓவர் இந்தியா பார்த்திங்கன்னா இந்த பிபிஜி ராம்ஜியை செயல்படுத்த போகிறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். ஸோ அப்புறம் வந்து தமிழ்நாடுக்குன்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்துட்டு 1000 crores வந்து டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பேரிடருக்கான அந்த மீட்பு பணி அதுக்கான ஒரு 1000 கோடியை வந்து ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி வந்து நெக்ஸ்ட் அப்டேட்ஸ் வந்துட்டுருக்கு. ஸோ இது வந்து அஸ் ஒரு ஃபஸ்ட்டு ஸ்கீமாக ஒரு இனாக்ரேஷன் பண்ணி நம்மளுக்கு வருது. இப்போ போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 65 யூனிட்ஸ் போலீஸ் ஸ்டேஷன்ஸ் அண்ட் போலீஸ் பர்சனல்ஸ் எல்லாமே சேர்த்து 65. இப்போ இதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 36 இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக அதுக்கடுத்த நம்பர்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ வேக்கன்சிஸ் மூலியமாகவே வந்துட்டு அதிகமாகவே இன்னும் வந்துட்டு போலீஸஸ் இப்போ வந்து 700 சொச்சம் பேரை வந்து எடுத்திருந்தாங்க. இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா வந்துட்டு 710 கிட்ட எடுத்திருந்தாங்க. இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா 2500 வேகன்சிஸ் இது மூலிமா இன்க்ரீஸ் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து இம்பார்ட்டண்டான எல்லாமே வந்துட்டு இந்த ஸ்கீம்ஸில் வந்துட்டு இருக்குது. அடுத்தடுத்து தான் செயல்படுத்துகிறப்ப ஒன்று அடுத்தடுத்த மாறுதல் நெக்ஸ்ட் லெவலில் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியும். ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு இப்போ தமிழ்நாடு புதுசாக ஒரு கவர்மெண்ட் ஆரம்பித்து ஒரு ஸ்கீம் அப்படிங்கிறதுனால நம்ம ஃப்ரெஷ்ஷாக இப்போயே வந்து பார்த்து வச்சிடலாம். அப்போ தான் நாளைக்கு வந்து நம்ம எக்ஸாம் பர்பஸில் இன்னமும் வந்துட்டு ஈஸியாக இருக்கும். சரியா? ஸோ அதனால் இந்த ஸ்கீம் பற்றி பார்த்தாச்சு. தேங்க்யூ.